அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். அமமுக தலைவர் டிடிவி தினகரன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். இவருக்கு நேற்று இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் அதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த சிகிச்சை என்பது நடைபெற்று வருவதாகவும் ஆன்ஜியோ அந்த 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 சிகிச்சையும் கூட நடைபெறுவதாகவும் சொல்லி தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இது தொடர்பாக நாம டிடிவி தினகரன் தரப்பை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது ரொட்டீன் செக்கப் தான் இது, வழக்கமாக நடக்கக்கூடிய ரொட்டீன் செக்கப் இது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல பார்த்தோம் அப்படின்னா ஆன்ஜியோ செய்யப்பட்டது தொடர்பாக அவரிடம் கேட்ட பொழுது இது அவருக்கு 60 வயதுக்கு மேலானதால் இந்த சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தரப்பில் கூறியதால் அத்தகைய ஒரு ஆன்ஜியோ செய்யப்பட்டதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா டிடிவி தினகரன் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நேற்று இரவு அவர் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. திடீர் நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் தரப்பை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது ரொட்டீன் செக்கப் தான் என்றும் கூட அவர்கள் ஒரு புறம் தெரிவித்து இருந்தாலும் கூட நெஞ்சுவலி காரணமாக தான் அவர் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டு இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. விவரங்களுக்கு நன்றி லதா.